பிக் பாஸ் இந்த காமன் மேன் இது வரைக்கும் பார்த்தீங்க. இனிமே பிக் பாஸ் காமன் மேன் ப்ரோமோவை எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இந்த காமன் மேன் செலெக்ஷன் எப்படி எடுப்பாங்க, இல்லை ஆல்ரெடி செலெக்ஷன் பண்ணியிருப்பாங்களா, பேருக்குன்னு 1-2 பேரை எடுத்துட்டு கணக்காட்ட போறாங்களான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது புது கான்செப்டே இல்லை. தெலுங்கு பிக் பாஸ் 9ல் வந்த கான்செப்டை இங்கே கட் காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்க. தெலுங்கு பிக் பாஸ்ல சும்மாலாம் செலெக்ஷன் பண்ணல, கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் வெறும் 200 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுலையும் ஃபில்டர் பண்ணி வெறும் 15 பேரை மட்டும் செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிக் பாஸ் அக்னின்னு ஒரு ஷோவே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஜட்ஜா பழைய பிக் பாஸ்ல இருந்த ஃபேமானவங்களை ஜட்ஜா கூப்பிட்டு வந்திருக்காங்க. இந்த ஷோவில் மொத்தம் 6 பேரை செலக்ஷன் பண்ணிருக்காங்க. அதுல 3 பேர் ஜட்ஜ் மூலியமாவும் மீதி 3 பேர் மக்கள் ஓட் மூலியமாவும் செலக்ஷன் பண்ணிருக்காங்க. பிக் பாஸ் தமிழ்லயும் இதே கான்செப்டை கொண்டு வரலாம். பிக் பாஸ் செப்டம்பர்ல தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்த 4 லாங்குவேஜும் ஒன்னா ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. பிக் பாஸ் தமிழ்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச சீசன்னா சீசன் 3 தான். பிக் பாஸ் தமிழ்ல உங்களுக்கு பிடிச்ச சீசன் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.